மாநகரில் மக்கள் தொகை அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது ஏற்க முடியாதது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோவையில் தெரிவித்துள்ளார். மதிமுக சார்பாக அதன் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் சமத்துவ நடைபயணம் எனும் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து உள்ளவர்களை தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கோவை வந்தார். காந்திபுரம் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பள்ளி கல்லூரி மாணவர்களை சீர்கெடுக்கும் மது மற்றும் போதைப் பொருட்களில் இருந்து தடுப்பதற்கான சமத்துவ நடைபயணம் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி திருச்சி மாநகரில் தொடங்க உள்ளதாக தெரிவித்த அவர், இந்த சமத்துவ நடைபயணத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து மதுரையில் முடியும் இந்த நடைபயணம் நிறைவு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். கோவை, மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதை கடுமையான விமர்சித்த அவர், மக்கள் தொகை அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்து உள்ளது ஏற்க முடியாதது என விமர்சித்தார். ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லி அது வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தற்போதைய தமிழ்நாட்டு சூழ்நிலை அபாயகரமாக இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை தருகிறது. கடைசியாக கோவை மாநகரில் ஒரு இளம் பெண்ணை அந்த பெண் நேசித்த ஒரு இளைஞனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கே 4 பேர் சென்று அந்த இளைஞனை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை நாராக நாசப்படுத்திய கொடுமையை பத்திரிகையில் படித்தே அதிர்ந்து போன நான், தனியாக வேலைக்கு போய்விட்டு இரவு வேலைகளில் வருகிற பெண்கள் அல்லது உறவினர் வீட்டுக்கு போய்விட்டு வருகிற பெண்களை தனியாக பார்த்தால், அவர்கள் நின்று கொண்டோ நடந்து கொண்டோ செல்வதை பார்த்தால் எனக்கு ஏற்படுகிற கவலையும் பயமும், இந்த நேரத்தில் போதையிலே வருகிற 4 மோட்டார் சைக்கிள்லையோ கார்லையோ உடனே அவர்கள் இறையை கண்ட பருந்து பாய்ந்து தூக்குவதைப் போல அந்த இளம்பெண்ணை தூக்கி சென்று நாசப்படுத்துவது அன்றாட நிகழ்வாகி வருகிறது. 24 மணி நேரத்திற்குள் இந்த கடைசியாக நான் குறிப்பிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்தது. நடந்து முடிந்த பிறகு காவல்துறை கைது செய்தது சரி, காவல்துறையினுடைய கடமை உணர்ச்சியை நினைவூட்டுவதாக இருந்தாலும் வருமுன் காப்பதுதான் இப்படிப்பட்ட அபாயங்களில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற வகையில் நான் இதில் பிரதானமாக போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ் ப்ளஸ் கஞ்சா, இது கல்லூரி மாணவர்களிடத்திலே இந்த பழக்கம் பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஆபத்து வந்துவிட்டது. மிக வேதனைப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால், நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் தலைகுனிவோடும் இந்த தமிழ் மண்ணில் அதை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இளம் பெண்கள், கல்லூரி பள்ளி மாணவ பெண்கள் சிலர் கூட குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போதைப் பொருளை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள். மதுவை கண்டுபிடிப்பது எளிது. காலி பாட்டில் கிடக்கும் அல்லது ஃபுல் பாட்டில் கிடக்கும். இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அளவில் போதைப் பொருள் வந்துடும். ஒரு துணுக்களவில் போதைப் பொருளை பயன்படுத்தலாம். கண்மூடி கண் திறப்பதற்குள் அடுத்தவர்கள் கையில் கொடுத்து விடலாம். இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதைப் போல பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அங்காடிகள், அது சிறிய கடையாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபார நிறுவனமாக இருந்தாலும் சரி, சல்லடை போட்டு சலித்து அங்கு போதைப் பொருளோ கஞ்சாவோ வைத்திருக்காக விற்பதற்கு என்பதை கண்டறிய வேண்டும். காவல்துறையினுடைய உளவு பிரிவினர் விசாரித்தால் எந்தெந்த வட்டாரங்களில் இந்த கஞ்சா போதையை விநியோகித்து அதிலே பணம் சம்பாதிக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விடலாம். அதற்கு சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி
அவர்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை கொடுக்கப்படுகிற வகையில் அப்படி ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றி அதிலே தீவிரமாக அரசு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்பொழுது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, நாங்கள் நடந்து செல்கிற பாதையில் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இருக்காது. 2 பேர் தான் சாலை ஓரமாக நடந்து செல்வார்கள். கூட்டமாக வருகிற கட்சி தோழர்கள் பின்னாலே தான் வருவார்கள். நான் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ஒரு பிளட்டூன் கமாண்டர் என்பதைப் போல ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவர்கள் இந்த போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொண்டு போகிற வருகிற வாகனங்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை 7 நடைபெறத்திலும் எந்த இடத்திலும் ஒரு போக்குவரத்து தடைபட்டதில்லை. மாறாக காவல்துறையினர்களை பாராட்டினார்கள். நாங்கள் செய்கிற வேலையை உங்களுடைய அணிவகுப்பிலே வருகிற உங்களுடைய தம்பிமார்கள் செய்கிறார்கள் என்று. அதை ஒரு இடத்திலே நாங்கள் நடந்து வருகிற போது ஒரு பசுமாடு நிறைந்த கிணற்றுக்குள்ளே கொஞ்சம் ஆழம் விழுந்து விட்டது. கதறுகிறார்கள். அந்த பசுவை இழந்தவர்கள் வெளியே நின்று கொண்டு ஊர்க்காரர்கள் கூடியிருக்கிறார்கள். எங்கள் பையன்கள் கொச்சக்கயிறு வடக்கயிறுலாம் தயாராக வச்சிருப்போம். ஒரு 5 பேர் உள்ளே பாய்ந்து அந்த பசுமாட்டை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இது ஒரு நடைபயணத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஆக நடைபயணம் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் பயன்படும். போதைப் பொருளினுடைய கொடுமையையும் கஞ்சாவின் கொடுமையையும் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு கொஞ்ச காலத்திலேயே அவர்கள் அது செயல் இழந்து தான் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலே தாயை அடிப்பது, தகப்பனை அடிப்பது, காசு கொடு, கஞ்சா வாங்க, போதைப்பொருள் வாங்க காசு கொடுன்னு மிரட்டி வாங்குவது, இது வளர ஆரம்பித்து விட்டது. பஞ்சாப் இன்றைக்கு கெட்டு சீர்கெட்டு விட்டது. பஞ்சாப் மாநிலம் இந்த ட்ரக்ஸ்னால. அதுபோன்ற அவல நிலை நம் தாய் தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எப்படி வேலிக்கருவறை மரங்களை கூட அகற்ற வேண்டும் என்று நான் பயணம் மேற்கொண்டேன். அதைப் போல தமிழகத்திற்கு வாழ்வாதாரங்களை காப்பதற்கு வளரும் தலைமுறை, இளம் தலைமுறை, மாணவர் சமுதாயம் இவற்றை ஆரோக்கியமான முறையிலே அவர்கள் வார்ப்பிக்கப்படுவதற்கு எங்கள் நடைபயணம் நிச்சயமாக பயன்படும். ஏனெனில் ஒவ்வொரு ஊரிலும் நாங்கள் நடைபயணம் போகிற வழியில் நான் குறைந்தது 1/2 மணி நேரம் பேசுவேன். பெரிய நகரமாக இருந்தால் அங்கு பேசுவதற்கு வெளியிலிருந்து தலைவர்களை அழைத்து கொண்டு வந்து பேசுவேன். இப்பொழுது ஜனவரி 2ஆம் தேதி என்னுடைய சமத்துவ நடைபயணம் தொடங்குகிறது. திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி வைப்பவர் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். முதல் நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் பேராசிரியர் கதர் மைதீன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும், திராவிடர் கழகத்திலிருந்து அண்ணன் வீரமணி மும்பை சென்று விடுவதால் அவர்களுடைய பிரதிநிதியும் தொடங்கி வைக்கிற இடத்திலே பேசுவார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜவஹர்லாலுடைய அமைப்பு, இவர்களெல்லாம் மணப்பாறையிலே நடைபெறுகிற கூட்டத்தில் பேசுவார்கள். நடைபயணம் நிறைவு பெறும் தருவாய் எனக்கு மேடை போடப்பட்டிருக்கும், ஒலிபெருக்கி வைக்கப்பட்டிருக்கும், பேசுவார்கள். அதைப் போல ஆதித்தமிழர் பேரவை, நாகை திருவள்ளூருடைய தமிழ் புலிகள் கட்சி, கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகம், கொளத்தூர் பணி நடத்துகின்ற திராவிடர் விடுதலை கழகம், வேல்முருகன் நடத்துகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படிப்பட்ட கட்சி தலைவர்களெல்லாம் திண்டுக்கல், வாடிப்பட்டி, கொடைரோடு ஆகிய இடங்களில் அவர்களுடைய வசதிக்கேற்றவா அந்த நாட்களிலே வந்து பேசுவார்கள். நிறைவு நிகழ்ச்சியில் கவிப்பேர் அரசு வைரமுத்து அவர்களும், புரட்சி தமிழர் நடிகர் சத்யராஜ் அவர்களும் பங்கேற்கிறார்கள்.
தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஈரோடு பொன்னையன் அவர்களும் கலைத்துறையில் இருந்து கொண்டு ஈழத்தமிழர் அவலங்களை படங்களாக எடுத்த புகழேந்தி தங்கராந்தி அவர்களும் ஆங்காங்கு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார்கள். இந்த பயணத்தில் மாணவர்கள் 2-3 நாள்லேயே பொக்கலை வந்துடும். டாக்டர்கள் அதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், மருந்துகள் எல்லா விதமான மருந்துகளும் அடங்கிய ஒரு வேன் டாக்டர் ரொகையா தந்திருக்கிறாரு. ஆகவே ஒரு பயணி நடைபயணிக்கு சிறிது உடல்நலமில்லை என்றாலும் உடனடியாக மருத்துவ வசதி கொடுக்கப்பட்டுவிடும். அப்படித்தான் நாங்கள் நடத்தி வந்திருக்கின்றோம். அதன் பிறகு அவர்களுடைய பொழுதுபோக்குக்கல்ல, அவர்களுடைய நேரத்தை பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு இரவிலும் உணவு முடிந்தவுடன் ஒரு திரைப்படம் அவர்களுக்கு போட்டு காண்பிக்கப்படும். நான் அதில் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். 11 நாளைக்கு 13 படம் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். 1-2 மாறலாம். முதல் படம் கிமு 419 பாரசீக சக்கரவர்த்தியின் 2 லட்சம் படை வீரர்களை தெர்மாப்ளே என்கிற இடத்தில் ஸ்பார்ட்டா என்ற சிறிய நகர நாட்டினுடைய வீரர்கள் யோனிடாஸ் தலைமையில் 300 பேர் 6 மாத காலம் தடுத்து வைத்தது வரலாற்றின் அதிசயிக்கத்தக்க சம்பவம். நான் கல்லூரியில் ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கும்போது எங்கள் பேராசிரியர் டிமல் அதை வர்ணித்து காட்டியதனால் நான் அதை வாங்கி படித்தேன். அந்த படத்தை 300 என்ற தலைப்பிலே வந்திருக்கிறது. அதை ஒரு நாளைக்கு போடுவோம். ஒரு நாளைக்கு கப்பலோட்டிய தமிழனை போடுவோம். ஒரு நாளைக்கு நாடோடி மன்னன் படம், ஒரு நாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம், ஒரு நாள் சிவகங்கை சீமை படம். இப்படி பட வரிசையில் ஒன்று இப்போ லேட்டஸ்டாக வந்து பைசன், அது ஒரு படம். அந்த படத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கணும். அப்படித்தான் நான் இரவு வேளைகளை பயன்படுத்தி கொண்டு போகிற போதே எல்லாம் சமம்தான். நான் தலைவன், அவன் தொண்டன்கிற முறை இல்லை. நானும் ஒரு நடைப்பயணி, அவர்களும் நடைப்பயணிகள். போகும்போதே 2 பேர் அழைச்சி பேசிக்கிட்டே போவேன். குடும்ப நிலைமை, அப்பா என்ன செய்கிறாங்க, கூட பிறந்தவங்க என்ன செய்கிறாங்க, அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாத்தையுமே நட்பு ரீதியாக பேசிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. பிறகு அவர்களுக்கு சான்றிதழ் எல்லாம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு கொடுக்கப்படும். நிறைவு நிகழ்ச்சி மதுரையிலே பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாக ஜனவரி 12 அது நிறைவு பெற இருக்கிறது. இப்பொழுது 3 மையங்களில் தேர்வு முடிந்து விட்டது. தென் மாவட்டங்களுக்கு கரிகப்பட்டி என் கிராமத்து வீட்டிலேயே தேர்வு நடத்தினோம். அடுத்து மதுரையிலே 8 மாவட்டங்கள் பங்கேற்றன. நேற்று திருச்சியிலே 8 மாவட்டங்கள் பங்கேற்றன. இதுவரை 330 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 400 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 700 750 பேர் வரை